பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் நம்பிக்கையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் நம்ப வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய சில அம்சங்கள் இருக்கின்றன. அதை அர்கானுல் ஈமான் என்று நாம் சொல்வோம். ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் கிட்டத்தட்ட 6 முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. அந்த 6 அம்சங்களையும் யார் ஒரு மனிதன் ஈமான் கொள்ளவில்லையோ, நம்பவில்லையோ, அல்லது அதில் அவனுக்கு சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த 6 அம்சங்களையும் கட்டாயம் நம்பியே ஆக வேண்டும். அதில் முதலாவது அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். எனவே இறைவன் அல்லாஹ் என்கின்ற இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய, இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் புரிகின்ற அந்த ஒரே இறைவன் இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அந்த இறைவன் அவன் தனித்துவமானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான். அவனுடைய செயற்பாடுகள், அவனுடைய பண்புகள் விடயத்தில் அவன் தனித்துவமானவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்கிற முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இது முதலாவது அம்சமாக இருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய வானவர்கள், மலாயிகமார்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளில் ஒரு படைப்பாக வானவர்கள் என்கிற ஒரு படைப்பை வைத்திருக்கிறான். ஒளியால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் எதை கட்டளை இடுகிறானோ அதை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு கண்ணியமான சங்கைமிக்க ஒரு படைப்பாக அந்த வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்களில் பல பொறுப்புகளை கொண்டிருக்கின்ற வானவர்கள் இருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே மீகாயில், இஸ்ராஃபீல், ஜிப்ரீல் என்கின்ற பல பெயர்களை கொண்டு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த வானவர்களை அடையாளப்படுத்துகின்றான். மூன்றாவது அம்சமாக அல்லாஹுடைய வேதங்கள், இந்த உலகத்தில் மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பல வேதங்களை கொடுத்திருக்கிறான். தௌராத், இன்ஜீல், அல் குர்ஆன், ஜபூர் போன்ற பல வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இந்த வேதங்களில் இறுதி வேதமாக அல்லாஹ் கொடுத்திருப்பது அல் குர்ஆன். மறுமை நாள் வரைக்கும் இந்த அல் குர்ஆனை வழிகாட்டியாக எடுத்து இந்த மனித சமூகம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் மறுமை நாள் வரைக்கும் இந்த அல் குர்ஆனை இறைவனுடைய இறுதி வேதமாக நம்ப வேண்டும். அதே போன்று நான்காவது அம்சமாக அல்லாஹுடைய தூதர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த உலகத்தில் பல தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த தூதர்கள் அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட தூதர்கள், மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதில் நமக்கு எல்லளவேனும் கடுகளவேனும் நமக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. ஐந்தாவதாக மறுமை நாள் என்கின்ற ஒன்று இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். மரணம் முதல் இந்த உலகம் அழிக்கப்பட்டு ஒரு நாள் விசாரணை செய்யப்பட்டு நரகம் அல்லது சுவர்க்கம் என்கின்ற 2 அம்சங்களுக்கு மத்தியில் அந்த விசாரணை நடாத்தப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கவாதி நரகவாதி என்று நாளை மறுமையில் பிரிக்கப்படுவான். கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய செயற்பாடுகளுக்கும் நாளை மறுமையில் நீதமான முறையிலே அநீதி இழைக்கப்படாமல் அல்லாஹ் நாளை மறுமையில் தீர்ப்பு கொடுப்பான் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். இது மறுமை நாளை பற்றிய நம்பிக்கையாகும். அதே போன்று கடைசியாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கின்ற நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடக்கின்றது என்கின்ற அந்த விதியை நாம் ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். இப்படியான இந்த 6 அம்சங்களையும் நாம் ஒவ்வொருவரும் ஈமான் கொள்ள வேண்டும். முஸ்லிமாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் இந்த 6 அம்சங்களிலும் கடுகளவேனும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அப்படி இந்த 6 அம்சங்களிலும் சந்தேகம் வருமாக இருந்தால், அல்லது இந்த 6 அம்சங்களில் ஏதாவது ஒன்றை மறுப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவனாக மாறிவிடுகிறான். எனவே வல்லவன் ரஹ்மான் இப்படியான நம்பிக்கை சார்ந்த அம்சங்களில் பூரணமான நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.